லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் முகத்தை பார்த்ததும் நான் பசியோடையும் களைப்போடவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னால என் அம்மாவை பத்தின உண்மையை சொல்ல முடியலையே. இப்ப என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன கேட்டாலும் ஏன் பதில் சொல்லாம இப்படி ஊமையாவே இருக்க? அதெல்லாம் சரி, ரொம்ப நேரமா உன வீட்டுல காணுமே, எங்க போயிருந்த? உன்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீ போன இடம் அப்படி. என்ன விட உன் மேல எங்க அம்மா வச்சிருக்க அன்பை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எப்படி இருந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உன்னை எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நீ நினைச்சு பாத்தியா? அம்மாக்கு பிடிக்காத கிருஷ்ணவேணிய நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துட்டு வந்திருக்க. நான் அதை தப்பு சொல்லல, மனிதாபிமானமா எடுத்துக்கிறேன். ஆனா நீ யார்கிட்டயுமே சொல்லாம போனத நான் எப்படி எடுத்துக்கிறது? உன் புருஷனை, உன் அத்தைய நீ அவமானப்படுத்திட்டு இருக்க. அவங்க சொல்றத நீ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற. எதிரியோட நட்பு வச்சுக்கிட்ட எங்களையே அவமானப்படுத்துற, வேதனைப்படுத்துற, கோவப்படுத்திட்டு இருக்க, அலட்சியப்படுத்திட்டு இருக்க. அப்படி எடுத்துக்கலாமா? அழு, நல்லா அழு. உன்னை அழாதன்னு இனிமே சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் அழுகைக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். நான் சொல்லாத உண்மைதான் காரணம். எங்க உண்மைய சொன்னா அம்மா வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சு நான் மறைச்சதுதான் அதுக்கு காரணம். நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன். எத்தனை நாளைக்குதான் என்னாலையும் எல்லா உண்மையும் மறைக்க முடியும்? கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன். சொல்றதுக்கான காலமும் சூழ்நிலையும் வரும், கண்டிப்பா வரும். ஓ சரி, ஓகே. அப்படியா? ஓகே சரி, ஓகே. அவங்கள தெரியும். என்னாச்சுடி? என்னாச்சு? கிருஷ்ணவேணி இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருக்காங்களாம். ஐயோ, அப்படின்னா அந்த அம்மா இன்னும் கண்ணு முழிக்கலையா? மா, எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அதான் இல்லன்னு சொல்றாங்களே. ஏய், என்னடி நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிட்டா என்னடி பண்றது? என்ன சும்மா உத்து உத்து பாக்குற? அம்மா திடீர்னு கிருஷ்ணவேணி மேல அக்கறை வந்து பேசுறாளேன்னு பாக்குறியா? அட நீ வேற ஏண்டி? கிருஷ்ணவேணி அம்மா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அந்த அம்மாவோட பொண்ணுதான் வானதி. இந்த விஷயம் அந்த அம்மாக்கு இன்னும் தெரியாதுல்ல. அது பாட்டுக்கு இந்த உண்மையை வெளியே சொல்லாம கண்ணு மூடிடுச்சுன்னா என்னடி பண்றது? அப்பப்ப கை செலவுக்கு 2 லட்சம் 5 லட்சம்னு வானதியை ஏமாத்தி கையில வாங்கலான்னு பார்த்தோம். ஆனா கொடுக்கற மாதிரி கொடுத்து அதை அப்படியே எடுக்கிறதுல அந்த கடவுளுக்கு சமமா யாரும் கிடையாதுங்கிறது இந்த விஷயத்துல சரியா தானே இருக்கு? கை வரைக்கும் வந்த மாதிரி வந்த பணம் வாய்க்கு வரலையே, அப்படியே போயிடுச்சே. அதனாலலாம் அப்படியே விட்டுற முடியாதுரி. இதுக்கு நம்ம புத்திய நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டி.
எனக்கு ஒரு யோசனை. பேசாம நாமளே போய் கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட வானதி தான் உங்க பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடலாமா? மா, ஆ, அவங்க அன்கான்ஷியஸா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஆமால. ஆனா அதுக்குன்னு சும்மாவும் இருக்க முடியாதுரி. சரி, நமக்கு இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே துருப்பிச்சிட்டு வானதி தான். அவளை நம்ம விடாம கண் கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ என்ன பண்றா, ஏது பண்றா, யார்கிட்ட பேசுறா, இதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இரு. நாம இந்த விஷயத்துல ஏமாந்துடக்கூடாது ஆர்த்தி. உஷாரா இருக்கணும். ஆர்த்தி அம்மா, என்னடி ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? அதுவா, கண்ல தூசி விழுந்திருக்கும்மா. அடி போடி. இவ ஒருத்தி. தூசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அத்தை இவ்வளவு ஒதுக்கி வச்சுட்டால, அதான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இவ அழறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு கடைசியா கார்ல போனதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அதை ஏமா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? அது ஒரு சோகமான சம்பவமா? அதுல இருந்து நீங்க மீண்டு வந்துட்டீங்க, அதை விடுமா. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஜோசியர் சொன்னது ஞாபகம் வருதுண்ணே. எனக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. குலதெய்வம் கோயிலுக்கு போன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். வானதி சாமியாடி என் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வந்துச்சுன்னே. என்னண்ணே
என் கையெல்லாம் ஏதோ நீடில் மார்க் போல இருக்கு. எனக்கு பிளட் கொடுத்தாங்களா? ஆமாம்மா. என்னோட பிளட் ரேர் குரூப் ஆச்சே. பிளட் எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தது? வானதி தாம்மா. உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாமா. நான் என் மகளை பார்க்காம போயிடணுங்கிற கவலை எனக்கு இருந்துச்சு. நான் அவளை பார்க்கணும் தான் வானதி மூலமா அந்த சாமி என்ன உயிர் பிழைக்க வச்சிருக்க. தாம்மா உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்க. அண்ணே, வானதி எனக்கு ரத்தம் கொடுத்ததா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குண்ணே. எதுக்குமா பயப்படணும்? ராஜேஸ்வரிக்கும் அவன் மகனுக்கும் வானதி செஞ்சது தெரிஞ்சதுன்னா அவங்க கோவப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? வானதியை திட்டிருப்பாங்களா? ஏற்கனவே என்னால அவளுக்கு பல பிரச்சனை. அவளை வீட்டுல யாரும் பழைய மாதிரி மதிக்கிறதில்ல, பேசுறதில்ல. அவ என்னை காப்பாத்தினாங்கிறதுக்காக அவங்களுக்கு அவ மேல உள்ள கோபம் இன்னும் அதிகமாயிருந்தா அதனால வானதிய மேல வேதனைப்படுத்துவாங்களே. அது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. நான் வானதியை பார்த்து பேசணும்னே. நான் அவளை கூப்பிட்டு அதை அந்த வீட்டுல வேற யாராவது பார்த்துட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கண்ணே. அவகிட்ட நீங்க பேசி நாளைக்கு கோவிலுக்கு வர சொல்லுங்கண்ணே. கோவில்ல நான் வானதியை பார்த்தா எனக்கு என் சாமியை பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்கம்மா, நான் பேசுறேன். ரொம்ப டயர்டா இருக்குண்ணே, நான் போய் தூங்குறேன். ஹலோ, சொல்லுங்க. வேணியம்மா எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்தாச்சுமா. வந்ததும் உன்னை பத்தி தாம்மா பேசினாங்க. உன்னை அவங்க பார்க்கணுமா. நாளைக்கு கோயிலுக்கு வர சொன்னாங்க. வர முடியுமாம்மா? சரி, கண்டிப்பா வரேன். உனக்கு அங்க வீட்டுல எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சு உன்னை திட்டிருப்பாங்களோன்னு அம்மாவுக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. இல்லைங்க, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வேணியம்மா கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா நாளைக்கு கோவிலுக்கு வரேன். சரி, வச்சிடுறீங்க? சரிம்மா.
அது வந்து அம்மா கோயிலுக்கு கோயிலுக்கு தானே போற? ம், சந்தோஷமா போயிட்டு வா. அம்மா எங்கம்மா போறேன்னு சொன்னா அவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? அம்மா அவ போறப்போக்கே சரியில்லைம்மா இப்பெல்லாம். சொல்லிட்டு தானே போறா. அம்மா சொல்றாம்மா, ஆனா உண்மையதான் சொல்றான்னு யாருக்கு தெரியும்? அவ சொல்றது உண்மைன்னு நீ நம்புனா அதுதான் உண்மை. அவளை நான் நம்புறேன். அம்மா மாப்ள, கேட்டீங்கல்ல உங்க அம்மா சொல்றத? வானதி மேல கோவம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க, நடிப்பாங்க. வானதி என்ன செஞ்சாலும் அவங்க அவளையே தான் நம்புவாங்க. ஆனா இந்த வானதி இருக்காளே, எதையாவது செஞ்சு மஸ்கா போட்டு உங்க அம்மாவை சமாதானப்படுத்திடுவா. இப்ப என்ன பண்ணணும்ங்கற? வானதியை திட்டணும்ங்கறியா? குடும்பம்னா சண்டை வரும், கோபதாபம் வரும், எல்லாத்தையும் மறந்து சமாதானமும் வரும். நீ என்ன தப்பு பண்ணாலும் ஒன்ன நான் மன்னிக்கல, எல்லாத்தையும் மறக்கல. இப்ப எதுக்கு நீங்க ஒரேடியா பொங்குறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அமைதியா இருக்கிறது? மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தினம் தினம் ஏதாவது பண்ணி என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு தானே இருக்க. நல்லா இருக்கீங்களா அம்மா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை வந்துற போது? அழகர் என்ன விஷயத்த சொன்னாரு. எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது உன்னோட ரத்தம் தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நானே உங்க ரத்தம் தானேம்மா. என்னம்மா யோசிக்கிற வானதி? அந்த சந்தோஷத்துல கூட நீ எப்படி இருக்கிறியோ, உன்னை ராஜேஸ்வரியும் உன் புருஷனும் என்ன சொல்லுவாங்களோன்னு என் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. உங்களுக்கு ஏம்மா அந்த கவலை? நான் பிளட் கொடுத்தத அவங்க ஏன் தப்பா நினைக்க போறாங்க? அந்த அளவுக்கு என் அத்தை மோசமானவங்களா என்ன? என்னோட அத்தை ராஜேஸ்வரிக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும். அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க. அப்படியா? நீங்களும் நல்லவங்கன்னு என் மனசு சொல்லுச்சுமா. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிச்சேன். எப்படியாவது நான் உங்களுக்கும் என் அத்தைக்கும் நடுவுல இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தணும் தான். அவங்க எவ்வளவு சொல்லியும் நான் அவங்கள மீறி உங்களை சந்திக்கிறதுக்காக பல தடவை இங்க வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு நீங்களும் வேணும், ராஜேஸ்வரி அம்மாவும் வேணும்மா. நீங்க 2 பேரும் சமாதானமாகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை வானதி. நாம பழைய விஷயங்களெல்லாம் மறுபடியும் பேச வேண்டாம். அது வேதனையை கலறி என்ன அழ வச்சிரும். நான் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ. உன்னை பார்த்ததுல இருந்து நான் என் வேதனைகள் எல்லாம் மறந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா உணர ஆரம்பிச்சேன். ஆனா என்னால உன் வாழ்க்கையில இல்லம்மா, இல்ல, எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நான் எங்கேயோ இருந்தேம்மா. அனாதை, வேலைக்காரி, அதிர்ஷ்டம் இல்லாதவா,
அப்படி இப்படின்னு எனக்கு பல பேர் இருந்துச்சுமா. திடீர்னு தெய்வம் மாதிரி என்னோட அத்தை ராஜேஸ்வரி அம்மா வந்தாங்க. என்ன அவங்களோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க.